இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் நீங்க யாரும் கோச்சிக்கக்கூடாது சில பேர். மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அதில எத கத்துக்கிட்டா பெஸ்ட்டா இருக்கும். மார்ஷியல் ஆர்ட்ன்றது ஒரு மனுஷனோட மென்டல் ஹெல்த்தையும் எனக்கு ஒரு விஷயம் தான். ஹாய், ஹாய். ஹாய்ண்ணா, ஹாய். இன்னைக்கு என்ன பேச போறோம்? நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, நம்ப கிட்ட ட்ரெயின் ஆகுற பசங்களும் சரி, அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸும் சரி, அவங்க நிறைய டவுட் இருக்கும். ஸோ அத பத்தி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க எதனாலும் கேளுங்க. எல்லாத்துக்கும் புரியிற மாரி பதில் சொல்லிடலாம். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெயினா எல்லாரும் கேட்கறது மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் என்ன? மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபைட்னாலே சண்டை போடுறது மட்டும் தான். அது நம்ம பழைய காலத்துலேருந்து கொஞ்சம் பார்த்தோம்னா, ஏதாவது அனிமல்ஸ் இமிடேட் பண்ணி பண்றது, அந்த மாரி ரொம்ப பறக்கிறது, ரொம்ப எக்ஸர்சைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அது மாரியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி மார்ஷியல் ஆர்ட்னா சண்டை போடுறது ரொம்ப பிளட்டி ஸ்போர்ட் அந்த மாரியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது கிடையாது. மார்ஷியல் ஆர்ட்ங்கிறது அதுக்கு ஒரு பக்கம் இருக்கு. பட் அத தாண்டி அதாவது ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்டைல்ல அந்த மார்ஷியல் ஆர்ட்ங்கிறது எந்த வரையில இருக்குன்னா, அவங்க லைஃப் ஸ்டைலோட சேர்ந்து ட்ரையல் ஆகுற ஒரு விஷயமா இருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ன்றது ஒருத்தவங்க லைஃப்ல உறுதுணையா இருக்கக்கூடியது. இப்ப எப்படி ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஜாப், ஒரு ஃபினான்சியலா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவானோ, அந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ங்கிறது ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா, அத விட டபுள் மடங்கு ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்ணுவான். ஈவன் ஃபினான்ஷியல் இதெல்லாம் கூட. ஏன்னா, அவன் அந்த அளவுக்கு மன உறுதிய அடைஞ்சிருவாங்கிறது அதுக்கு அர்த்தம். மார்ஷியல் ஆர்ட்ன்னு இல்ல, எந்த கலைய புடிச்சாலுமே அதுல ஒரு ஆர்வமா வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே கண்டிப்பா மாத்தும். இப்போ ஒரு சிங்கர் இருக்காங்க, ஒரு டான்சர் இருக்காங்க. அத ப்ரொஃபஷனலா எடுத்து போகும்போது அவங்க வச்சு ஷைன் பண்ணுவாங்க. அவங்களோட கவனம் வந்து டீவியேட் ஆகாது. அதே மாரி தான் மார்ஷியல் ஆர்ட்ஸும். நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடலும் பக்குவமாகும். நம்ம இதுல எப்படின்னா, பிசிக்கலாவும் நம்ம நெறைய எஃபோர்ட் போடுவோம். அதே நேரத்துல மென்டலாவும் நெறைய எஃபோர்ட்ஸ் போடுவோம். யார்கிட்டயாவது நல்ல ஒரு யோசனை கேட்கணும் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு ஃபைட்டர்ட்டயும், ஒரு செஸ் கேம் விளையாடுறவன்ட்டயும் கேட்கலான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேர் மட்டும் தான் எதிராளியோட மூவ பார்த்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்ல பிசினஸா இருக்கலாம். இல்ல எங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதா வேணா இருக்கலாம். அத வந்து உங்களோட தன்மை அறிஞ்சு, ஆப்போனன்ட்டோட மூவ கணிச்சு, அதுக்கு உங்களோட அடுத்த மூவ் இருக்கும். அது வந்து நீங்க பழக பழக உங்களுக்கு வந்து அது உங்களோட அனிச்சையான செயலாயிடும். என்ன கேட்டா மார்ஷியல் ஆர்ட்ன்றது ஒரு மனுஷனோட மென்டல் ஹெல்த்தையும், பிசிக்கல் ஹெல்த்தையும் பேலன்ஸ்டா வச்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் அது மார்ஷியல் ஆர்ட் தான். நெறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஃபைட்டுங்கிறது ஒருத்தன மூர்க்கத்தனமா ஆக்கிரும்ன்ட்டு. பட் இது கத்துக்கிட்டோம்னா, ஒரு நிதானமான ஒரு ஜென் மோடுக்கு போயிடுவோம். அது வந்து உச்சக்கட்ட நிலை அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அது அச்சீவ் பண்ணவும் படிச்ச பேரு தான். அதுக்கு நடுவுல தடுமாறிட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. நம்ம அகாடமிக்ல நெறைய பீப்பிள் சொல்ல கேட்குறாங்கன்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து நெறையா இருக்கு. அதுல எத கத்துக்கிட்டா பெஸ்ட்டா இருக்கும். அது மாரி நெறைய பிரான்ச்சஸும் இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா பாக்ஸிங், டேக்வாண்டோ அது மாரி மட்டும் கத்து தராங்க. இதுல எது பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் நல்ல கிளாரிட்டி. எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க மாஸ்டர்ஸ்ட்ட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இங்க என்ன அவைலபிளா இருக்கு? அவங்க அசோசியேஷன் என்ன? அவங்க அஃபிலியேஷன் என்ன வாங்கி வச்சிருக்காங்க? அவங்களால அவங்கள ட்ரெயின் பண்ணா எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்க்கணும். சூஸ் பண்றதுல 2 விதமா சூஸ் பண்ணலாம். ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் இந்த டென்னிஸ், ஃபுட்பால் இந்த மாரி வந்து கவர்ன்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாரி வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்து பாக்ஸிங், டேக்வாண்டோ, ஜூடோ இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு டிசிப்ளினரி ஆர்ட். இதுக்கு வந்து பர்ட்டிகுலர் ரொம்ப ரூல்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டேமேஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபுல் கார்டு இருக்கும். டீத் கார்டு, லோ கார்டு, செஸ் கார்டு எல்லாமே குடுத்துருவாங்க. ஸோ அவங்க அடிக்கும்போது இம்பாக்ட்ஸ் ரொம்ப இருக்காது. நம்ம ஸ்கில் வச்சு வின் பண்ற மாதிரி இருக்கும். இது பிளட் ஸ்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே மோத்தாய். ஆக்சுவலா பாக்ஸிங் பிளட் ஸ்போர்ட் இருக்கு. இது எப்படின்னா ப்ரோ மேட்சஸ் எல்லாமே பிளட் ஸ்போர்ட் தான். ப்ரோ மேட்சஸ்ல எப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கார்டுமே இருக்காது. டீத் கார்டு மட்டும் வச்சிருப்போம். லோ கார்டு வச்சிருப்பாங்க. கிளவ்ஸ் வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் சீரியஸா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாமே சேஃப்டியா நம்ம கத்துக்கிட்டா சேஃப்டி தான். அதே நேரத்துல கிக் பாக்ஸிங், மோத்தாய், எம்எம்ஏ இது எல்லாமே பிளட் ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் என்னன்னா, இதுலயே அமெச்சூரும் இருக்கு, ப்ரொஃபஷனல் மேட்சஸும் இருக்கு. இந்த அமெச்சூர்ல வந்து என்னன்னா, இது பாக்ஸிங்னா என்ன பண்ணுவாங்க, கையில மட்டும் தான் பஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கிக் பாக்ஸிங்ல பார்த்தீங்கன்னா, அது கிக்கும் பண்ணலாம், பஞ்சும் பண்ணலாம். ஸோ நீங்க 2த்தையுமே சேர்த்து கத்துக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது பெரிய ஸ்போர்ட்டா, அது பெரிய ஸ்போர்ட்டா அப்படிலாம் கிடையாது. இப்போ மோத்தாய், கிக் பாக்ஸிங், எம்எம்ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா பூம் ஆயிட்டு இருக்க ஒரு கமர்ஷியல் ஸ்போர்ட்டாவே இருக்கு. நீங்க இப்போ எம்எம்ஏ மேட்ச் வின் பண்ணீங்கனாலே ஒரு உங்களுக்கு பிரைஸ் ஃபண்ட்லாம் 1,00,000 கிட்ட வந்து ஆஃபர் பண்றாங்க. அதே மாரி ஸ்போர்ட்ஸும் சும்மா இல்ல. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து போய் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஸ்டேட் லெவல், நேஷனலா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, ஜாபே வந்து கவர்ன்மெண்ட் ஆஃபர் பண்ணுது. ஈவன் பாக்ஸிங், டேக்வாண்டோ, வுஷு, ஜூடோ இது எல்லாத்துலயுமே. கத்துக்க போறவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டிய விஷயம், என்ன கேம் சூஸ் பண்ண போறாங்க. அந்த கேம்னா என்ன? இப்ப பாக்ஸிங்னா என்ன? டேக்வாண்டோனா என்ன? அப்படிங்கிறது அவன் மாஸ்டர்ஸ கேட்டாலே சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இறங்குனா நல்லது. மாஸ்டர் நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனா கேம் வந்து புரியாம வரவங்களே வந்து டக்குனு போயிருவாங்க. பட் புரிஞ்சு வரவங்க மட்டும் ஏன் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆக முடியல? ஆக்சுவலா கேட்கறது என்னன்னா, ஒண்ணுமே புரியாம வராங்க, கிளாஸ் விட்டு ஓடுறாங்க ஓகே. ஆனா வந்து புரிஞ்சு ஜாயின் பண்றவங்களே ரொம்ப நாள் நிலைக்க மாட்றாங்களே, ஒரே மாசத்துல ஓடிறாங்க கேட்கிறேன். அதானே? ஓகே. ஆக்சுவலா வந்து அது நம்ம கிளாஸ்லயே நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். நம்மகிட்ட அப்படி ஸ்டூடண்ட்ஸ பார்த்தோம்னா, இந்நேரம் 300, 400 பேர் இருப்பாங்க இல்லையா? ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்.
மொதல் நாள் ஏதாவது சண்டை மூவி பார்த்துருப்பாங்க. ஏன்னா பூலோகம் பார்த்துட்டு பாக்ஸிங் கற்றுக்க வருவாங்க. ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி தம்பி பையன் பாருடா அந்த படம் பார்த்துட்டு எம்எம்ஏ கற்றுக்கலன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் அதை பார்த்துட்டு ஒரு சூட்டில் மறுநாள் வந்து கற்றுப்பாங்க. ஜிம்முக்கு போகும்போது பைஸை டம்பிள்ஸ் எடுத்து பண்ணும்போது ஒரு 10 ரெப்பு போட்டாலே பம்பு கரையும். வீட்டில் போய் காண்டி பார்த்தா தெரியும். ஆனால் இந்த மார்ஷல் ஆர்ட்டுங்கிறது நீங்கள் உணரக்கூடிய விஷயம். இது விசிபிளாக தெரியுமானா உங்களோட மெச்சூரிட்டி அதை பொறுத்து தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை அடாப்ட் பண்ணி நான் சொன்னால போஸ்ட் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்டேபிள் ஆகும்போது உங்களை பார்த்தாலே ஒரு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இதில் வந்து கற்றுக்க வரும்போது ஒரு ஸ்டெப் சொல்லித்தராங்க, ஒரு ஸ்டாண்ட் சொல்லித்தராங்க, எப்படி நிற்கணும், எந்த டிகிரி ஆங்கிளில் நிற்கணும். அதை உங்களுக்கு பழக்கிறதுக்கு அவங்க மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. மாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிட முடியாது. ஏன்னா அது உனக்கு அடாப்ட் ஆகணும். இப்போ இதுதான் இப்படிதான் பஞ்ச் பண்ணணும், இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நீ அதை அழகாக பண்ணிடுவேன். அப்போ இந்த பவர் அந்த பவர் இது ஈக்குவல் ஆகிடுமா? எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை கெயின் பண்ணணும். நீ அந்த ஸ்டெப்ஸை பழகி 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 அடாப்ட் பண்ணணும். அப்போ தான் அது உனக்கு அனிச்சையான செயலாக மாறும். அது எதுக்காக கற்றுக்கணும்னே தெரியாதவங்களுக்கு அது எதுக்காக அந்த ஸ்டான்ஸில் நிற்கிறவனு புரியாமல் நீங்கள் கற்றுக்கும் போது அது என்ன பண்ணுவீங்கன்னா 2 நாளில் ஓடி போயிருவீங்க. 1 மாதம் போல தேவையில்லை. சில பேருக்கு என்னாவும் சீக்கிரம் வந்துடும். அவங்க அடுத்த ஸ்டெப்ஸ் அவங்க மாஸ்டர் கூட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு அவங்க மாஸ்டர் ஒரு பாயிண்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக திரும்ப திரும்ப பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ண சொல்லும் போது அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. அது என்னன்னு புரிஞ்சு கற்றுக்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வர புரிய வச்சுருவோம். இனிமேல் இங்கே நீ ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் அதை பிரித்து கற்றுக்கோங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் தான். அது இப்போது பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறைய கொடுத்தீங்க. மாஸ்டர் ஆர்ட்ஸும் கொடுத்தீங்க. அட் த சேம் டைம் மற்ற கொஸ்டின்ஸும் கொடுத்தீங்க. இப்போது ஒரு புதுசாக ஒரு பையன் மாஸ்டர் ஆர்ட்ஸை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படலாம். அப்படிங்கிறப்போ அவன் எப்படி ஒரு நல்ல மாஸ்டரை கண்டுபிடிக்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர் எடுத்துக்கிறது? ஏன் அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸே ஒரு மார்க்கெட் மாதிரி ஆக்கிட்டாங்க, கமர்ஷியல் பர்பஸில் ஆக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே போய் ஜாயின் பண்ணுற பையனுக்கு கிடைக்கிற அந்த எஜுகேஷனோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க, ஒரு நல்ல மாஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் நீங்கள் யாரும் கூச்சிக்கூடாது. சில பேர் இப்போ மாஸ்டர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் அந்த இப்போது ஆடுகளம் படம் பார்த்துருக்கீங்களா? ஆட்டக்காரன் ரெடி பண்ணுற கோழிக்கும் ஆப்போசிட்ல அந்த இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணுற கோழிக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா இவன் தயார் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ். இவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தயார் பண்ணுவான். அவன் இது ஜதை போடணும் அப்படிங்கிறது அதை போடுவான். ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள். யார் ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா நான் அவங்கள வீக்காக வளர்த்துருக்கான்னு அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்களோ அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ மாஸ்டர் பயப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுவாங்க. ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணலைன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து ஏஜாக இருப்பாங்க, அவங்களால காலை தூக்க முடியாது. பட் ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயம் அவங்க ஈஸியாக அவங்க கையாலே கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மாஸ்டர்ஸும் இருக்காங்க. அதே நேரத்தில் 1 மாதம் 6 மாதம் போய் கற்றுக்கிட்டு அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு அந்த பீடு எப்படி வரும் நம்ம தான் யோசிக்கணும். ஸோ அவங்க நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போதே தெரியும் எப்படி எந்த அளவுக்கு அவங்க ஸ்கில்டாக இருக்காங்க, நம்ம என்ன கற்றுக்காங்கிறது தெரியும். அதை அனலைஸ் பண்ண வேண்டியது நம்ம தான். அதை தாண்டி அவங்ககிட்ட என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பாஸ்ட் இயரில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, டோர்னமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் காட்டுறது, அஃபிலியேஷன் என்ன இருக்குது. இப்போ நான் சொன்னல சில ஆர்கனைசேஷன் ஸ்போர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்களா, எந்த அசோசியேஷனோட இருக்காங்க, இதெல்லாமே பார்த்துக்கிறது. அவ்வளோதான். அதனால் அது மாஸ்டர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது அது உங்களோட கடமை தான். அவங்களோட அஃபிலியேஷன் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டக்கூட சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ ஓகே ஃபஸ்ட்டு வெறும் சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஆளை வந்துட்டு நம்ம வந்து கணிச்சிட முடியுமா ஒரு இப்படிப்பட்ட மாஸ்டர்? இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு இடத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. கண்ணுக்கு முன்னாடி நாச்சித் பிள்ளை இருக்கும்போது நடந்தது. இன்னொரு கிளாஸில் அவன் ஜாயின் பண்ணுறப்ப என்ன சொன்னார், அவங்க மாஸ்டர் அப்போ தான் அவன் ஜாயின் பண்ணுறான், யாருனே தெரியாது. நீ வேன் ஜாயின் பண்ணணும், நான் இனிமேல் கற்றுக்குறேன்னு நினைக்கிறேன். குங்ஃபு மாஸ்டர் ஒருத்தர் டக்குனு என்ன பண்ணிட்டாரு, ஒரு யாரும் புஷ்அப் இருப்பா அப்படிங்கிறாரு. இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அன்னைக்கே. அவன் என்ன பண்ணுவான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர் இருந்தவங்க வந்து அவனை பக்குவப்படுத்தி தானே அதெல்லாம் வந்து பண்ணணும். இப்போ நான் கூட நிற்க சொல்லுவேன், காலை தூக்கிட்டு கட்டி போட்டு பிரகாரமாக நிற்க சொல்லுவேன், புஷ்அப் எடுன்னு விடமாட்டேன். ஸோ அது யாரை ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டரை ஃபோர்ஸ் பண்ணலாம். புதுசாக வந்தவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ ஃபஸ்ட்டு நின்று நம்ம கலைக்கு மரியாதை கொடுக்குறத சொல்லிக் கொடுக்கணும். டிசிப்ளினை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும். எப்படி சீனியர்ஸை மதிக்கிறது, எப்படி மாஸ்டர்ஸை மதிக்கிறது, எப்படி மார்ஷல் ஆர்ட் கற்றுக்க போகிற கலை எப்படி மதிக்கிறது, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நிற்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். குறைந்த மாதிரி தான் அவங்களுக்கு எப்படி நடக்கிறது, எப்படி கை தூக்குறது, எப்படி கால் தூக்குறது, எப்படி இதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க பக்குவப்படுவாங்க. ஸோ இதை ஒவ்வொரு மாதம் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறையவே இன்ஃபர்மேஷன் பார்த்து. ஸோ இன்னுமே நிறைய கொஷின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் நிறையவே இருக்குது.
அது எல்லாத்தையும் நம்ம உங்ககிட்ட கேட்குறோம். நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுங்க. நானுமே வந்து என்னோட முயற்சிகள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து சின்ன சின்ன விஷயமா ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம பேசின விஷயத்தையே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் சொல்லியிருக்கேன். பட் வந்து இப்போ ஒரு வீடியோ போகும்போது பீப்புளுக்கு நல்லா போய் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட் வீடியோ பற்றி போடுறாங்க, ட்ரெஸ் பற்றி போடுறாங்க. பட் மார்ஷல் ஆர்ட் பற்றி ஒரு விஷயம் பேசுறதுக்கு பெருசாக சேனல்ஸ் இல்லை. நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்களே வெல்கம் பண்ணுறேன். நம்ம சைடில் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். அது கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அவங்க சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்ட்ரெஸ்.